ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா டிஃபன் மாதிரி எந்த டைமில் வேணால் எடுத்துக்கக்கூடிய மாதிரி ஒரு வெஜிடபிள் ஓட்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் ஓட்ஸை விட ரோல்டு ஓட்ஸ் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸை வந்துட்டு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணால் ஜஸ்ட் அந்த ஓட்ஸோட வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை அடுப்புலேருந்து எடுத்துருங்க. இப்போ வேறு ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 2 பெரிய பல் பூண்டை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்துட்டு நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக சாஃப்டானால் போதும். இப்போ இது கூடவே 1/4 கப்பு தக்காளியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/2 கப் குடமிளகா, 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா இந்த காய்கறியை வேக வச்சுக்கலாம். இந்த 1/4 கப் தண்ணியில் காய்கறி வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்துட்டு நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா அது வந்துட்டு கட்டி பிடிச்சிரும். ஸோ கட்டி பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இது 5 நிமிஷம் மூடி போடுறதுனா அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ திறந்து இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா ஓட்ஸ் வந்து அடியில் அடி பிடிச்சிரும். ஸோ கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம்னு இல்லை, உங்கள் ஓட்ஸ் வந்துட்டு எவ்வளோ நேரம் வேகுதோ அவ்வளோ நேரத்துக்கு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அப்பப்போ கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கப்புறமா ஓட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி ஒரு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். இது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஓட்ஸ் வந்துட்டு வெஜிடபிள் ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இறக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அப்போ தான் ஓட்ஸ் வந்துட்டு நல்லா உதிரியாக வரும். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் ஓட்ஸ் ரெடி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் டிஃபன் மாதிரி எந்த டைமில் வேணால் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.